நுட்பம் அறிந்த தலைவன் அப்படிங்கிற பொருள் வருது. விண்ணியல் ஆய்வு. அவங்கதான் இந்த நாள்கோள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், இப்ப சூரியனை சுத்தி வர்றது, இதெல்லாம் அவங்கதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கணபதிக்கு பொருள் உண்டுது. விநாயகன், விண் நாயகன். பிரிச்சீங்கன்னா விண்னா வானம் தெரியும். நாயகன்னா தலைவன், கணவன், தந்தை என்ற பொருள் வருது. அப்ப இங்க தலைவன் எடுத்துக்கணும்னாக்கா, விண் நாயகன், வானறிவில் சிறந்தோன் அப்படிங்கிற பொருள் வருது. அன்னைய காலகட்டத்துல, நான் சொல்றது கிமு 2500 ஆண்டு காலகட்டத்துல மர்கலி கோசலர் அது வரைக்கும் இருந்த ஆசிவகம்ங்கிற கருத்தியல், ஆசிவகங்கிறது ஒரு பெருங்கடல், ஏற்கனவே பல இதில் விளக்கியிருப்பேன். பெருங்கடல், ஐந்திரப்பள்ளி வச்சு நடத்துறாங்க. ஐந்திரப்பள்ளியிலையும் ஒவ்வொரு திறன் பத்தியும், மொழின்னா அது ஒரு பெருங்கடல், எண்ணியம்னா அது ஒரு பெருங்கடல், கலைகள்னா அப்படியே, விண்ணியம், ஊழகம், இப்படி. அதுல நம்ம ஒரு சிறு அளவு தான் இன்னைக்கு கல்வின்னு படிக்கிறோம். இதை இன்னைக்கு படிக்கிற கல்வியோட மிக உயர்ந்த அளவு உள்ள கல்வி திட்டங்கள் அன்னைக்கு இருந்தது. இப்ப இதுல இந்த கிமு 500 அந்த காலகட்டத்துல இந்த ஆசிவக கருத்தியலை ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு கொண்டு வந்தார். ஒரு அமைப்பு ரீதியா கட்டமைச்சவர் மர்கலி கோசலர்.